இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ரெசல்மேனியா 42 டே 2ல நாம எல்லாரும் விட்னஸ் பண்ணது ஜஸ்ட் ஒரு மேட்சை மட்டும் கிடையாது. நாம விட்னஸ் பண்ணது பாசிபிளான ஒரு எண்ட் ஆஃப் அன் ஈராவை தான். நம்ம எல்லாருமே பிராக் லெஸ்னர் ரிங்குக்குள்ள ஆப்பனன்ஸை போட்டு அடிச்சு துவைக்கிறதையும் பயங்கரமா கோவப்படுறதையும் இன்னும் பல தருணங்கள் அவர் ரொம்பவே ஹாப்பியா சிரிக்கிறதையும் பார்த்திருப்போம். பிராக் லெஸ்னர் இன்னைக்கு நேத்தைக்கு WWE ரெசல் பண்ற ஒரு சாதாரண ரெஸ்லர் கிடையாது. நியர்லி ஒரு 20 இயர்ஸா WWE கண்டினியூவா ரெசல் பண்ற ஒரு லெஜெண்ட் தான் அவரு. அதுலயும் அவரு ரொம்பவே டாமினண்டான ஒரு ரெஸ்லர். WWE மிருகம் பீஸ்ட்னு அழைக்கப்பட்டவர். ஆனா அவரு இன்னைக்கு ரெசல்மேனியால ரிங்குக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுதது, ரசிகர்களை எமோஷனலா பார்த்தது, அதுக்கப்புறமா அவரு இன்னைக்கு WWE இருந்து ரிட்டையர்ட் ஆனது உண்மையிலேயே ரொம்பவே எமோஷனலான ஒரு WWE மூமெண்டா தான் இருந்துச்சு. இந்த வீடியோல நாம பிராக் லெஸ்னரோட ரெசல்மேனியா மேட்ச்ல என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே பிராக் லெஸ்னர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரா, என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பேசலாம். ரெசல்மேனியா 42 டே 2ல நம்ம பீஸ்ட் இன்கார்னேட் பிராக் லெஸ்னர் ரிங்குக்குள்ள வந்தாரு. யாருக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டா ஒரு அன்ஸ்டாப்பபிளான ரைசிங் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய ஒபாஃபெமிக்கு அகைன்ஸ்டா தான். இது ஜஸ்ட் ஒரு நார்மலான மேட்சா நடக்கல. இது பவர் வெர்சஸ் லெகசிக்கு நடுவில் நடந்த ஒரு பயங்கரமான மேட்ச். சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா ஃபியூச்சர் வெர்சஸ் டாமினன்ஸ் நடுவில் நடந்த ஒரு மேட்ச் அப்படின்னு நாம சொல்லலாம். பிகினிங்ல இருந்தே ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏதோ ஒன்று நார்மலா இல்லை அப்படிங்கிறது தான். அது என்ன அப்படின்னா மேட்ச்ல பிராக் லெஸ்னர் ரொம்பவே வீக்கா தெரிஞ்சாரு. மேட்சோட ஆரம்பத்தில் பிராக் லெஸ்னர் ஒரு புயல் மாதிரி வேகமா வந்தாரு. சூப்ளெக்ஸ் போட்டாரு, பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தினாரு. வந்திருந்த ரசிகர்களுக்கு எதனால பிராக் லெஸ்னர் த மோஸ்ட் ஃபியர்டு மென் இன் WWE ஹிஸ்டரி அப்படிங்கறத சொன்னாரு. பிராக் லெஸ்னர் பண்ணின எதுவுமே ஒபாஃபெமியை பிரேக் பண்ணல. ஒபாஃபெமி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபயர் பேக் பண்ணினாரு. ஒரே ஒரு கவுண்டர் தான், ஒரே ஒரு மூவ்மெண்ட் தான், ஒரே ஒரு டெவஸ்டேட்டிங்கான ஃபினிஷர் தான். அண்ட் ஜஸ்ட் லைக் தட் பிராக் லெஸ்னர் வாஸ் டிஃபீட்டட். ரெசல்மேனியால ஒபாஃபெமி கையில பிராக் லெஸ்னர் ரொம்பவே தெளிவா தோத்தார். அடுத்து நடந்தது தான் மொத்த ரெஸ்லிங் வட்டாரத்தையுமே பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. எந்த ஒரு கோபத்தையும் பிராக் லெஸ்னர் காமிக்கல, எந்த ஒரு ரேஜையும் காமிக்கல, எந்த ஒரு கம்பேக்கையும் காமிக்கல. அதுக்கு பதிலா பிராக் லெஸ்னர் ரிங்குக்கு நடுவுல போயிட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்தார். ரிங்குக்கு நடுவுல, எந்த ரிங்குக்கு நடுவுல அவரு பல வருடமா 10-15 வருஷத்துக்கு அதிகமா பயங்கரமா டாமினேட் பண்ணின அதே ரிங்குக்கு நடுவுல உட்கார்ந்து 2 காலையை நீட்டிட்டு சைலண்டா உடஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தார். ஆரம்பத்துல சுத்தி இருந்த ரசிகர்கள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஸ்லோவா புரிஞ்சுது, இது ஜஸ்ட் ஒரு தோல்வியோ, இது ஜஸ்ட் ஒரு மேட்சும் தோல்வியும் கிடையாது, இது அதை விட பெருசா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. பிராக் லெஸ்னர் ரிங்கில் உட்கார்ந்துட்டு அவரோட ஷூலேஸை ஒவ்வொன்றா கலட்ட ஆரம்பிச்சாரு. அதே டைம்ல பயங்கரமா உடஞ்சி அழுதாரு. அழுதுட்டு அவர் எமோஷனலா பார்த்தது உண்மையிலே ரசிகர்களுக்கு, அதுவும் லெஸ்னரோட ஃபேன்ஸுக்கு ஒரு தாங்க முடியாத சோகமா தான் இருந்திருக்கும். யூஸ்வலா பிராக் லெஸ்னர் அவரோட ஆப்பனண்ட அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட க்ளவுஸை எடுத்து கீழே போட்டுட்டு வெறும் கையாலே ஆப்பனண்ட பயங்கரமா தாக்குவாரு. ஆனா இன்னைக்கு பிராக் லெஸ்னர் அதே க்ளவுஸை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு பெரிய மூச்சை எடுத்துட்டு அவரோட பூட்ஸையும் க்ளவுஸையும் கலத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை சிம்பாலிக்கா அறிவிச்சார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பிராக் லெஸ்னரோட ரியல் லைஃப் பெஸ்ட் ஃப்ரெண்டும் பல வருட அட்வொகேட்டுமான நம்ம வைஸ்மேன் பால் ஹேமன் உள்ள வராரு. 2 பேரும் கெட்டி பிடிக்கிறாங்க. பிராக் லெஸ்னர் பயங்கரமா அழுறாரு. ஒரு எமோஷனலான மூமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு ரிங்கில இருந்து 2 பேரும் வெளியில போறாங்க. வெளியில போன பிராக் லெஸ்னர் ரைட் லெஃப்ட்னு 2 பக்கத்துல இருந்து ஆடியன்ஸோட கையையும் தட்டுறாரு. ரொம்பவே எமோஷனலா போறாரு. WWE கேமராமேன் ஃபைனலா பிராக்கும் பால் ஹேமனும் அந்த அரினால இருந்து வெளியில போற மாதிரியான ஒரு ஷாட்டை வச்சு முடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஃபேனுமே பூவும் பண்ணல, பயங்கரமா சியரும் பண்ணல. அவங்க எல்லாருமே ஒரு WWE ஹிஸ்டரியை விட்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இதே சேம் பிராக் லெஸ்னர் தான் WWE டாமினேட் பண்ணவர், UFC கான்கோர் பண்ணவர், அது மட்டும் இல்லாம அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கையே முடிவுக்கு கொண்டு வந்தவர். ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு எமோஷனலான ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்ததை பல பேரால நினைச்சு பார்க்க முடியல. அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் இருந்தாங்க. இப்போ ஒரு உண்மையையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுவரைக்கும் WWE இருந்து பிராக் லெஸ்னர் அபிஷியலா ரிட்டையர்ட் ஆனதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனையும் அவங்க கொடுக்கல. ஆனா இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸும் ரேண்டமா WWE நடக்காது. ஒரு ரெஸ்லர் அவரோட பூட்ஸை ரிங்குக்குள்ள விட்டுட்டு போறாரு அப்படின்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் அர்த்தம் அவரோட ரெஸ்லிங் கரியர் முடிஞ்சது
அப்படிங்கிறது தான். இதை நம்ம ட்ரிபிள் ஹெச்சோட கேஸ்லையும் பார்த்துருக்கோம். ட்ரிபிள் ஹெச் அவரோட பூட்ஸை என்னைக்கு ரிங்கில் விட்டுட்டு போனாரோ அவர் அன்னைக்கே ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அதே மாதிரி நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் அவரோட க்ளோஸை லீவ் பண்ண அப்புறமா அவரும் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. சேம் கோஸ் டு நம்ம ஜான் சீனா. மேபி ஜஸ்ட் மேபி இது ஒரு குட் பாயா இல்லாம ஒரு பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்டா மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம பிராக் லெஸ்னரோட இன்னும் 1-2 மேட்சஸை பார்த்துருக்கலாம். ஆனா அது நடக்கல. ஆனா பிராக் லெஸ்னர் உண்மையிலேயே ஒரு சிறந்த ரெஸ்லர். ஃபியூச்சர் ஜெனரேஷன் ரெஸ்லரான ஒபாஃபெமியை ரொம்பவே பெரிய ஆளா காமிச்சிட்டு அந்த டார்ச்சை பாஸ் பண்ணிட்டு ரொம்பவே நல்ல ஒரு முறையில தான் அவரோட மேட்சை முடிச்சிட்டு போயிருக்காரு. எனக்கு ஹாப்பி என்ன அப்படின்னா கந்தர் மாதிரியான ஒரு ரெஸ்லர் கூட ஒரு ஓவர் புஷ்ட் ரெஸ்லர் கூட ரெசில் பண்ணி பிராக் தோத்துட்டு போகாம ஒபாஃபெமி மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ரெஸ்லிங் மேட்ச்ல ரெசில் பண்ணிட்டு போனது உண்மையிலேயே ஹாப்பியா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா தேங்க்யூ பிராக் ஃபார் த டிஸ்ட்ராக்ஷன், ஃபார் த டாமினன்ஸ், ஃபார் த லெகசி. அண்ட் இஃப் திஸ் இஸ் ட்ரூலி த எண்ட், த பீஸ்ட் வில் நெவர் பி ஃபர்காட்டன். என்னைக்குமே பிராக் லெஸ்னர் ரெஸ்லிங் ரசிகர்களால் மறக்கப்பட மாட்டார். பிராக் லெஸ்னரோட இந்த மேட்சை பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் அழும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் இந்த மேட்ச்ல இருந்து தோத்து வெளியில போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிராக் உண்மையிலே ரிட்டையர்ட் ஆகிட்டாரா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then, bye from Wrestling Commentary.